வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஹெல்பவுண்ட் சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்தில் ஒரு காஃபி ஷாப் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல 2 பேர் ஜாங்னு ஒருத்தருடைய வீடியோ பார்க்குறாங்க. இந்த ஜாங்கை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அவர் ஏஞ்சல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பேர் பாவங்கள் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நம்மளால் தண்டிக்க முடியாமல் இருக்கலாம், இல்லைனா சரியான தண்டனை கிடைக்காமல் இருக்கலாம். அந்தமாரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏஞ்சல்ஸ் ஒன்று இந்தமாரி டிகிரி கொடுத்துட்டு போங்கம்மா, அவங்களுக்கு ஏற்ற ஒரு நாள் தருமா, அந்த நாள் அப்போ அவங்க இறந்துருவாங்க. இந்தமாரி பாவங்கள் பண்ணப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஏஞ்சல்ஸ் டிகிரி தரதாகவும் அதுக்கப்புறம் சில கருப்பு உருவங்கள் ஹண்ட் பண்ணுறதா சொல்ல, இதே காஃபி ஷாப்பில் ஒருத்தர் மரண பயத்தில் உட்காந்துன்னு இருக்காரு. அவருக்கான நேரம் வரப்போகுது, அதை அவர் காத்துன்னு இருக்கேன். கடைசியாக நேரம் முடிஞ்சோடனே அந்த கருப்பு கலர் உருவங்கள் வருது. அந்த உருவங்கள் இவனை வேட்டையாட வர இவன் ரோட்டுக்கு நடுவில் ஓடுறான். ரோட்டுக்கு நடுவில் இருக்கிற எல்லாத்தையுமே உடச்சிக்கின்னு இவனை கடைசியாக அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுது. இதை எல்லா பப்ளிக் மக்களும் பார்க்க இந்த கேஸ் எடுக்கிறவர் தான் ஜின்னுன்றவர். இவரு ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமானவர், நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஜாங் ஆரம்பத்தில் ஒருத்தவனை பார்த்துருப்போமே, அதான் அந்த ஹெல்லேருந்து வந்த மிருகங்கள்லாம் அவனை அடிச்சிருக்குல, அவன் இந்தமாரி சில பேர் ரேப் பண்ணாதாகவும் சில பேரை கொலை பண்ணாதாகவும் இந்தமாரி சில தப்புகள் பண்ணதால் தான் இந்த கிரேச்சர்லாம் அவனை ஹண்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம ஆரம்பத்தில் பார்த்த சீனை இவன் எல்லாருக்கும் ஃபுட்டேஜாக போடுறது மட்டும் இல்லாமல் அவன் பண்ண தப்புகளை பற்றி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்காரு. அதெல்லாம் உண்மையானு தெரியல, இவர் தான் சொல்லின்னு இருக்காரு. கடைசியாக ஜின்மே அவர்கிட்ட இந்த ஏகப்பட்ட டீட்டெயில் வாங்குறாரு. ஆக்சுவலி ஜாங்கன்றவர் நியூ ட்ரூத்னு ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறாரு. அந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதை பற்றிலாம் ஜாங் சொல்கிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல ஜின் அவருடைய பொண்ணை பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு வருத்தமாகுது. அதெல்லாம் அந்த இடத்த விட்டு அவருடைய பொண்ணு போக சொல்ல, அந்த இடத்துல எதுக்கு சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறீங்கன்னு ஜின் கேட்டால், இவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்கள வாலண்டரியாக வருதுதான்ற மாரி இவர் சொல்ல, சரின்னு இவங்க பேசிக்கின்னு நடக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு இந்த சம்பவங்கள்லாம் தெரியும்னு கேட்கும்போது இந்த இடத்துல ஜாங் இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லையா, அந்த அர்த்தத்தை தேடி போகும்போது தான் இந்தமாரி கருப்பு கலரில் கிரியேச்சர் ஒருத்தவங்களை இந்தமாரி எரிச்சு சாம்பலாக்குற விஷயத்த இவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி தேட ஆரம்பித்தேன். என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடையாதுன்னு நினச்சேன். என் வாழ்க்கைக்கு அது அர்த்தம் தந்துச்சு. இதுக்கு மேலேருந்து யாருமே குற்றம் பண்ணக்கூடாதுன்னு வச்சேன். அதெல்லாம் இதுங்களாம் இந்தமாரி பாவங்களால் நினைக்கப்பட்டவங்க அதுக்கடுத்து தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியவங்க. இவங்க எல்லாருக்குமே கடவுள் தான் அமிச்ச ஒரு தூதாக தான் இது இருக்குது. ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு டிகிரி தந்துடும், அதுக்கப்புறம் வேட்டையாடும்னு ஜின்கிட்ட எல்லாத்தையும் சொல்லின்னு போக, ஜின்னுக்கு இது எதுவும் நம்பிக்கை கிடையாது. வேறு எதனாச்சும் டீட்டெயில் வேணுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாரி இந்த பக்கம் இவருடைய கார்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. இதுக்கு நடுவில் நமக்கு பார்க்குன்னு ஒரு லேடி காமிக்க, அந்த லேடி சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனால் இவங்களுக்கு பிறந்தவங்க நினைக்கிறேன். அதை நினச்சி அவங்க குழந்தைங்களாம் சந்தோஷமாக விஷ் பண்ணி இருக்கும்போது அந்த சமயத்தில் அவங்க பையன் வீடியோ எடுத்துன்னு இருப்பான். அந்த வீடியோவில் ஒரு கருப்பு கலர் உருவம் வருது, மேக மட்டும். அதை ஏஞ்சல்னு இவங்க கூப்பிட்றாங்க. அது பார்க் இந்த நாளில் இறக்க போகுதுன்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு போக, இதுக்கு நடுவில் தான் நமக்கு ஒரு பைபிளையை காமிக்கிறாங்க. இவன் ஹேரோ ஹெட்டுன்னு ஒரு ஆளுங்களுக்கு கீழே வேலை செய்கிறானா, இவன் இந்தமாரி கூவுறது தான் வேலையாக இருக்குமா. இவன் ஜாங்கை ஒரு கடவுளாட்ட பார்க்குறானா, ஜாங் இப்போதைக்கு பண்ணியிருக்கிற விஷயங்கள் அப்கமிங்கில் நடக்க போகிறது, இந்தமாரி குற்றங்களை பண்ணவங்களை இந்தமாரி அந்த கருப்பு கலர் உருவங்கள் வேட்டையாடுதில்ல, அதெல்லாம் பற்றி இவன் செமையாக கூவின்னு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹேரோ ஹெட் அந்த கருப்பு கலர் உருவங்கள் ஏஞ்சல்ஸை பற்றி அவனை ஒருத்தவன் தப்பாக பேசியிருக்கானா, அவனை ஹேரோ ஹெட்டில் இருக்கிற மொத்த பேருமே மண்டியை அடிச்சுலாம் உடச்சிருக்காங்க. அது விஷயமா அவர் லாயர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண, லாயர் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க. போலீஸாக இருக்கிறது ஜின், லாயருமே கதையில் முக்கியமாக தான் லாயர் மின்னுன்றது. லாயர் மின் ஃபோன் மூலியமாக பேசின்னு போகிறது மூலியமாக தான் இவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்க்கை பற்றி தெரிய வருது. சரி, இவங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க போய் பார்க்குறாங்க. லாயர் எதுக்கு பார்க் பார்க்க வந்திருக்காங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. இப்போதைக்கு பார்க் சாக போகிறாங்களே, அந்த டேட் இவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆகிருக்கு. அதில் இவங்க சாக போகிற விஷயத்த ஜாங் கிட்ட ஓப்பனாகவே டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதால் ஜாங் கிட்டேருந்து இவங்களுக்கு பணம் வரதா சொல்லியிருக்காங்க. ஜாங் ஒரு வேளை இவங்க இறந்து போயிட்டதுக்கப்புறம் பணம் தரலாம் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்தமாரி பேசின்னு இருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் விஷயமாக தான் லாயரை மீட் பண்ணியிருக்காங்க. லாயர் மின்னுமே அந்த வீடியோவை கேட்குறாங்க. அந்த வீடியோவை போட்டு பார்த்தா இவங்களுக்கு எதிர்த்து தான் என்னென்னா அதில் ஏஞ்சல் தேதியை குறிச்சிட்டு போயிருக்கு. அந்த வீடியோ பார்த்து லாயர் மின் ஷாக்காக கடைசி அவங்க பார்க்கோடைய வீட்டில் போய் அந்த ஜாங்கன்றவனை கூட்டு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. எல்லா ரிப்போர்ட்டுமே தந்துட்டு, அதாவது பார்க் இறந்து போனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இவங்க வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்க்குக்கு 3 பில்லியன் கிட்ட பணம் வரணுமா. அந்த மொத்த விஷயத்தையுமே கான்ட்ராக்டில் எழுதி எப்படியோ கான்ட்ராக்டை சைன் போடுறாங்க. பார்க்குக்குமே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. பார்க் கூடிய சுக்கரம் சாக போகிறாங்க. அது மொத்தத்தையும் வீடியோ எடுக்கிறதா சொல்ல, சரின்னு லாயர் மின் வெளியே போகும்போது ஜாங்கை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசின்னு இருக்கேன். ஜின்னுமே அவருடைய அசிஸ்டன்ட் தான் இந்த இடத்துக்கு கூட்ட வந்திருப்பாரு. ஜின்னுடைய அசிஸ்டன்ட்
அசிஸ்டண்ட் ஹேரோ ஹெட்டு கீழே வேலை செய்கிறோன்னு நினைக்கிறேன். அதில் மொத்த உண்மையுமே ஹேரோ ஹெட்டு கிட்ட சொல்லிட்டான். அதாவது இப்போதைக்கு பார்க் தான் இவங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் பார்க்குக்கு தேதி குடிச்சிருக்க விஷயத்த சொல்ல இவன் பார்க் நியூஸை கேட்டு இவன் வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்றான். அதாவது பார்க் இருக்காங்களே, பார்க் இதுக்கு முன்னாடியே தகாத உறவில் இருந்ததாகவும் அவங்க குழந்தை வேறு ஒருத்தவங்களுக்கு பிறந்தது, குழந்தை சரியான முறையில் பிறக்கல, அதே சமயத்தில் அவங்க குழந்தைய அவங்கள அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுக்குறான். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு லாயர் மின்னும் ஜின்னும் ஒரு பக்கம் இந்தமாரி அந்த குழந்தைங்கள கனடாவுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. ஏன்னா ஹேரோ ஹெட்டுனால தொல்லை வரலாம்ல, அது விஷயமா இவங்க செயல்படுத்துன்னு இந்த இடத்துல ஜாங் வந்து ஜின்னோடைய பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜின்னோடைய ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க, அது விஷயமா தான் அவங்க பொண்ணு ஜாங் கிட்டே பேசின்னு இருக்காங்க. எப்படி ஜின்னோடைய ஒய்ஃப் இறந்துருப்பாங்களா, இந்தமாரி ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வந்து ஜின்னோடைய ஒய்ஃபை கொன்று இருக்கான், அதுவும் துடிக்க அந்த விஷயத்த ஜின்னோடைய பொண்ணுமே பார்த்துருந்துருக்காங்க. அந்த ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு சரியான தண்டனை போலீஸ் ஸ்டேஷனில் கிடச்சிருக்காது, அதான் அவனுக்கு இந்தமாரி மென்டலி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் எப்படியோ வெளியே வந்துருந்துருப்பான் ஈஸியாகவே சில நாட்களில். அதில் ஜின்னோடைய பொண்ணும் இந்த பக்கம் ஜாங்கும் என்ன பிளான் போடுறாங்கன்னா, இவனை உயிரோட எரிக்கலான்றது தான் இவங்களுடைய பிளானாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக இவன் தண்டனை அனுபவிக்கல, அதெல்லாம் இவனை எரிச்சிட்டு இதை மொத்தத்துக்கும் அந்த கருப்பு கலர் உருவம் ஹெல்பவுண்டர்ஸ் தான் காரணம்னு இவங்க பழிய போட்டுறாங்க. அந்த இடத்துல ஜின்னோடைய பொண்ணுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு நடுவில் கடைசி அவனுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிறாங்க. ஒரு யுகத்தில் போலீஸ்லாம் இந்தமாரி இது ஜின்னோடைய ஒய்ஃபை கொன்னவன்ற மாரி கண்டுபிடிச்சிறாங்க. அதை ஜின்மே நியூஸில் பார்க்குறாரு. ஜின்னுக்கு ஒரு அளவுக்கு சந்தோஷம் இருந்தாலும் இதை யார் பண்ணியிருக்கணும்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஆனால் நியூஸில் இருக்கிறவங்களாம் இதை தான் ஹெல்பவுண்டர்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவன் இதுக்கு முன்னாடி பண்ண கொலைகளுக்கு தான் தண்டனை அனுபவிச்சுதா சொல்ல இப்போதைக்கு பார்க்குக்கு அந்த நாள் வந்துடுச்சு, இறக்க போகிற நாள். அதெல்லாம் லாயர் மீன் ஆறுதல் படுத்தின்னு இருக்க ஹேரோடில் இருக்கிற சில விஐபிஸ்லாம் முன்னாடி உட்காந்து பார்க் சாக போகிற விஷயத்த பார்க்க போகிறாங்க. பார்க்குமே அவங்க நேரம் நெருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் இருக்காங்க. கடைசி அந்த இடத்துக்கு ஹெல்பவுண்டர்ஸ் வந்துடுறாங்க. நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கண் குளிர ஹெல்பவுண்டர்ஸ் பார்க்குறாங்க. ஹெல்பவுண்டர்ஸ் பார்க்க பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்கேன். இந்த விஷயத்த பார்த்து ஜின் உள்ளார போய் ஹெல்பவுண்டர்ஸ் விட்டுட்டா ஹெல்பவுண்டர்ஸ் ஈஸியாக ஜின்னை தூக்கி அடிச்சிடுறாங்க. கடைசியாக ஹெல்பவுண்டர்ஸ் பார்க்கோடைய சோலை எடுத்துன்னு போயிடுறாங்க. எடுத்துன்னு போகிறது மட்டும் இல்லாமல் முன்னாடி உட்காந்துருக்க விஐபிஸ் மேலேயே தாவி அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போக அதை எல்லாருமே ஷாக்காக பார்த்துன்னு இருக்காங்க. ஜின்னுக்கு அடிபட்டதுனால இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுந்திருக்காரு. அவருடைய பொண்ணை காணோம், அது விஷயமா ஜின் அவருடைய பொண்ணை தேடின்னு இருக்காரு. அவருடைய பொண்ணு எங்கே இருப்பாங்கன்னு ஜின்னுக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு நியூஸ் ப்ரோக்ராமை காமிச்சா அந்த இடத்துல ஜாங்கை நியூஸ் எடுத்துன்னு இருக்காங்க. ஜாங் கிட்ட இது வரைக்கும் நடந்த சம்பவங்களை பற்றி கேட்க ஜாங்மே அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஹெல்பவுண்டர்ஸ் வந்தது, இவர் எப்படி பார்த்தாரு, அதுக்கு பாவம் தர விஷயம், அது மொத்தத்தையுமே நியூ ட்ரூத் சைட்லேருந்து இவர் பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் ஜாங் கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜின்னோடைய பொண்ணுடைய ட்ரெஸ் அந்த இடத்துல ஜாங்க்கு பின்னாடி இருக்குது. அந்த விஷயத்த ஜின் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் ஜாங் கிட்ட தான் நம்ம பொண்ணு இருக்கணும்னு சொல்லிட்டு ஜின் ஜாங்கை பார்க்க போகலான்னு இருக்காரு. இதுக்கு நடுவில் ஜின்னோடைய போலீஸ் ஸ்டேஷன் முழுக்கவே ஹேரோடோடைய ஆட்கள் சுற்றி வளைக்கிற மாதிரி தெரியுது. அவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் பாடுறாங்க. இதுக்கு நடுவில் அடிக்கடிக்கு ஒருத்தவன் ஜோக்கராட்ட பேசின்னு இருப்பாள், அந்த பையன் திரும்ப வரது மட்டும் இல்லாமல் இந்தமாரி நம்ம ஜின் லாயர் மின்னை பற்றி சொல்கிறான். அதாவது ஜின் வந்து அந்த ஹெல்பவுண்டர்ஸ் சுற்றுப்பாரில் அவருக்கு கடவுள் மேலே பயமே கிடையாதுன்னு நினைக்கிறேன், அதில் ஜின்னை அட்டாக் பண்ணோன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் லாயர் மின் வந்து கடவுள்களுக்கு முன்னாடி மண்டியில் அதான் லாயர் மின்மே காரணம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே குற்றம் சொல்லின்னு இருக்கேன். லாயர் மீன் இந்த விஷயத்தை பார்த்துறாங்க. அதான் லாயர் மீன் அவங்க அம்மாவோட இந்த உயிரை விட்டு போகலான்னு இருக்காங்க. ஏன்னா ஹேரோடைய ஆட்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களை சும்மா விட மாட்டாங்க. அதில் இவங்க அம்மாவை அவசரமாக இவங்க கிளப்பின்னு இருக்காங்க. அம்மா எங்கேன்னு கேட்டாலும் இவங்க பதில் சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கூண்டு போகலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை இவங்க நோட்டீஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ஜாங்குக்கு டிகிரி வந்ததாக போட்டிருக்கு. அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜாங்குக்கு டிகிரி வந்திருக்குன்னு போட்டிருக்கு. அது எடுத்தது மிஸ்டர் கிம்னு இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஃபைல் ரிப்போர்ட்டை இவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது இவங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. சரின்னு இவங்க ஆஃபீஸ்க்கு இவங்க போகிறாங்க. ஆஃபீஸ் முழுக்கவே ஹேரோடைய ஆட்கள் அடித்து உடச்சி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஹெல் அது இதுன்னு எழுதியிருக்கேன். இதை இவங்க பார்த்துட்டு அசிஸ்டண்ட் கால் பண்ணால் அசிஸ்டண்ட்டுமே அடித்து கையை காலெலாம் உடச்சி ஹேரோ சிம்பிளை வேறு வரைஞ்சி விட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தெரியாது. லாயர் மின்னோடி அம்மா காரில் தானே இருப்பாங்க. அதான் லாயர் மின்னோடி அம்மாவை கீழே இழுத்து போட்டு இந்த ஹேரோ சேர்ந்த ஆட்கள் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்க வந்த மின்னியுமே போட்டு பயங்கரமாக அடிக்க கடைசியாக மீன் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கடைசியாக ரிப்போர்ட்டு வருது. கடைசியில் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. அதெல்லாம் லாயர் மீன் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஹேரோட பழி வாங்கலான்னு இருக்காங்க.
லாயர் மின்னும் அவங்க அம்மா அடி வாங்கின விஷயம் ஆன்லைன் முழுக்கவே பரவிடுச்சு. அதை நமக்கு காமிக்க இந்த இடத்துல ஜின் வெளியே வரலான்னு பார்த்தா ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. எல்லாருமே ஆரோட் நியூ ட்ரூத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான். அவங்க இந்த மாதிரி ஜின்னை போட்டு பயங்கரமாக அடிக்க ஜின்னுக்குமே கடுப்பாகுது. ஏன்னா ஜின் இந்த மாதிரி ஹெல்பவுண்டர்ஸ் பார்த்து சுற்றுப்பார்ல அதில் எல்லாருமே அடித்து அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. அவருமே முடிஞ்ச ஆளுக்கு சண்டை போடும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஜாங் கிட்ட தான் வருது. ஜாங் வந்து நான் இப்போ ஜின்னை தான் பார்க்க போகிறேன், அதால் ஜின்னை என்கிட்ட அனுப்புங்க, யாருமே அவர் தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்ல இவங்களுமே கடவுள் ஜாங்கே சொல்லிட்டாருன்ற மாரி இவங்க எல்லாருமே விலக சரின்னு சொல்லிட்டு ஜாங் சொன்ன இடத்துக்கு ஜின்மே போகிறாரு. இந்த இடத்துல லாயர் மின்னுக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் கிடச்சிருக்குல்ல மிஸ்டர் கிம்னு ஒருத்தருது. அந்த மிஸ்டர் கிம்மை பார்க்க போனால் அந்த இடத்துல ஒரு ஃபைலை டெலீட் பண்ணி விட்டுறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. இந்தமாரி ஜாங் இருக்கார்ல, ஜாங் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி வந்த விஷயத்த இந்தமாரி இவர்கிட்ட தான் சொல்லியிருப்பார். அதுக்கான வாய்ஸ் ஃபைலை தான் இவர் டோட்டலாகவே டெலீட் பண்ணிட்டாரு. அந்த விஷயத்தை வச்சு லாயர் மின் கடுப்பாகிறாங்க. இதுக்கு மேலேருந்து ஜாங் ஒரு அயோக்கியன்றதை நிரூபிக்க எந்தவித ஆதாரமே கிடையாது. அதான் லாயர் மின் வெளியே வரலான்னு பார்த்தா முழுக்கவே அந்த ஹேரோவேட்டோடைய ஆட்களாக தான் இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாங் இறந்து போயிட்டா இந்தமாரி மிஸ்டர் கிம்மை வந்து சேர்மேனாக மாற்றுறதா சொல்லியிருக்காரு நியூ ட்ரூத்துக்கு. அதால் தான் அவன் இந்தமாரி பண்ணியிருக்கான். இந்த இடத்துல ஜின்னை காமிச்சா ஜின் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அதாவது ஜாங் கூட்ட இடத்துக்கு. அந்த இடத்துல ஜாங் இருக்காருன்னு பார்க்கும்போது ஜாங்மே உட்காந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் உண்மையாலுமே இந்த விஷயத்த சொல்லணும், எதுக்கு எனக்கு அப்படி நடந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு டிகிரி வந்துடுச்சு, ஆனால் நான் அந்த சமயத்தில் எந்தவித தப்புமே பண்ணல, அதை ஃபாலோ பண்ணி நான் போனேன். ஆக்சுவலி நான் 20 வருஷமாகவும் பயத்தில் தான் இருக்கேன், எப்போ அவங்க வந்து அடிப்பாங்கன்ற மாரி. அந்த ஏஞ்சல்ஸ் முதல் முறையாக என்கிட்ட வரும்போது அவ்வளோ பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு மட்டும் இந்த பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற கிரிமினல்ஸுக்கு இந்த பயத்தை நான் ஏற்படுத்தினேன். அதாவது இந்த மாதிரி ஹெல்பவுண்டர்ஸ் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லாமல் இந்தமாரி கெட்டவங்களை மட்டும் தான், பாவங்கள் செஞ்சவங்க தான் இந்தமாரி இந்த ஹெல்பவுண்டர்ஸ் ஹன் பண்ணுறதா நான் ரூமர் பார்வன்னு சொல்ல என்னுடைய பொண்ணு எங்கன்னு ஜின் பயங்கரமாக கத்தும்போது, உன்னுடைய பொண்ணை பற்றி கேட்குறியா, அவள் இப்போ வீட்டில் இருக்கா, ஆனால் உனக்கு 2 வாய்ப்பு இருக்குது, கூடிய சீக்கிரம் நான் சாக போகிறேன், அந்த விஷயத்த நீ வீடியோ எடுத்து மற்றவங்க கிட்ட காமிக்கலாம். எல்லாருமே ஹெல்பவுண்டர்ஸ் இந்த மாதிரி நல்லவங்க பண்ணுறதையும் கொள்வாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுன்னு பயத்தோடு வாழ்வாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய பொண்ணை நீ அரெஸ்ட் பண்ணோம், ஒருத்தர் கொன்னதுக்காக 2வது வாய்ப்பு என்ன இருக்குன்னா உன்னுடைய பொண்ணு கூடவே போய் சேர்ந்துக்கோ, நான் இறந்ததாகவே இருக்கும், ஒரு புது உலகம் க்ரியேட் ஆகும். ஹெல்பவுண்டர்ஸ் இந்தமாரி கெட்டவங்க பண்ணுறவங்கள கொள்வாங்கன்னு சொல்லிட்டு யாரும் கெட்டதே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லவங்களாக மாறிடுவாங்க. இப்படி ஒரு புது உலகம் தானே எல்லாருக்கும் தேவைப்படுது, இதுக்காக தானே நீங்கள் உழைக்கிறீங்கன்னும் போது அந்த இடத்துல ஜின்மே பயங்கர கடுப்பாக இருப்பார். அந்த சமயத்தில் ஹெல்பவுண்டர்ஸ் வந்துட்டாங்க. ஹெல்பவுண்டர்ஸ் வந்து ஜாங்க அடித்து கூட்டின்னு போக அந்த விஷயத்தை ஜின் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போய் அவருடைய பொண்ணோடு சேர்ந்துடுறாரு. அப்படியே ஒரு 4 வருஷம் கடந்து போகுது. அந்த 4 வருஷத்தில் இந்த உலகம் ரொம்பவே மாறிடுச்சு, முக்கியமாக கொரியா. ஏன்னா அந்தளவுக்கு சில விஷயங்கள் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு. பார்க்கோடைய வீடை ஒரு மியூசியமாக மாற்றிட்டாங்க. நியூ ட்ரூத்துக்கு சேர்மேனாக கிம் வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸ் மற்றவங்களுக்கு எச்சரிக்கை தருதில்ல, அது மொத்தத்தையுமே வேறு ஒரு இடத்துலேருந்து வேலை பார்த்துன்னு இருக்கிறதா சொல்கிறாரு. இதுலேருந்து 4 வருஷத்தில் இந்த உலகம் எப்படி மாறி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ஒருத்தர் நம்ம காமிக்கிறாங்க, இவரை நம்ம அசிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இவருமே நியூ ட்ரூத் ஹேரோயிட் கீழ் தான் வேலை செய்கிறாரு. இந்த ஆளை காமிக்க அந்த இடத்துல பேன்ற ஒரு ஆள் கூட தான் இவர் பேசின்னு இருப்பார். அதாவது நியூ ட்ரூத் இந்தமாரி நியூஸ் வைஸ் அங்கே இங்கெல்லாம் பாப்புலர் ஆகிட்டாங்க. அவங்க இந்தமாரி மற்றவங்க சாவறதை வீடியோ எடுத்து சில நியூஸ் கம்பெனிக்கெலாம் விற்றுன்னு இருக்காங்க. அது விஷயமாக தான் இந்த பேவும் இந்த கண்ணாடி போட்ட அசிஸ்டன்ட் காரனும் பேசின்னு இருக்கான். பே ஏன் கடுப்பாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பேவுக்கு குழந்தை பிறக்க போகுது. அதால் பே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார். அவர் வீட்டுக்கு போகணுன்னு தோணுது, குழந்தைய பார்க்கணுன்னு தோணுது, ஆனால் அவனும் போக விட மாட்டேங்கிறான். இந்த இடத்துல பேவுடைய நியூஸ் கம்பெனிலேருந்து ஒரு ப்ரொஃபஸரை இந்த மாதிரி நியூஸ் எடுத்து வந்துருப்பாங்க. அந்த விஷயத்தை பே பார்த்துன்னு இருக்காரு. அந்த ப்ரொஃபஸரை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பே அவருடைய ஃப்ரெண்டை தேடி வரும்போது அந்த இடத்துல ஒரு லாண்ட்ரி ஷாப்போடைய கார்டு மாட்டோம், அதுக்கு பின்னாடி ஒரு அட்ரஸ் போட்டிருக்கு. அதை ஒரு நோட்டீஸ் பண்ணிட்டு போகிறாரு. அந்த ஃப்ரெண்டுக்கிட்டையுமே இது என்னன்னு கேட்கும்போது அவருமே இதெல்லாம் கண்டுக்காத, நான் போக போகிறேன்றமே சொல்கிறாரு. கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிற விஷயத்த பே நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் பதட்டமாக இருக்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது பேவோடைய ஒய்ஃப் வந்து பேவுக்கு இந்தமாரி அவங்க குழந்தை வீடியோ எடுத்து அனுப்பலாம் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதை பற்றி இவங்க பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. என்னென்ன இவங்க குழந்தை பிறந்தே கொஞ்சம் மாதம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளார இவங்க குழந்தைக்கு இந்தமாரி டிகிரி வந்துடுச்சு. அந்த ஏஞ்சல் வந்து இவங்க குழந்தை சாக போகிற நாளை சொல்லிட்டு போக அதை கேட்டு இவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. இத்தனைக்கும் அந்த குழந்தைக்கு பேர் கூட வைக்கல, சம்திங் 3 நாள் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பேவோடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் வந்து பேவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறதா கேட்க அந்த இடத்துல இவருமே தெரியலன்னு சொல்கிறாரு. கடைசியாக ஒரு அட்ரஸை இந்த மாதிரி ஒரு லாண்ட்ரி ஷாப்போடைய கார்டில் பார்த்துருப்பார்ல, அந்த அட்ரஸ்க்கு இவர் போனால் அந்த இடத்துல தான் பேவோடைய ஃப்ரெண்டு இருக்கார். அந்த ஃப்ரெண்டே இவர் பார்க்குறாரு. அந்த ஃப்ரெண்டுமே திடீர்னு பேவை பார்த்தோன்னே தண்ணிக்குள்ளார குதிக்க அந்த இடத்துல இவருமே நான் கூடிய சீக்கிரம் சாக போகிறேன், எனக்கு டிகிரி வந்துடுச்சு, என்னை விடு, நான் மட்டும் இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா
ஹாரோல்டில் இருக்கிற யாருமே என்னுடைய ஃபேமிலியை சும்மா விட மாட்டாங்க. அதால் தான் என்னுடைய ஃபேமிலிக்கிட்ட ஒரு பொய் சொல்லிவிட்டு ஒரு லாண்ட்ரி ஷாப்பில் இருக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னை பார்த்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்கிறாத, நான் இப்போதைக்கு இறக்க போகிறேன்ற மாரி இந்த இடத்துல ஒரு பயங்கரமாக கத்தேன். அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு இவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு தள்ளி விட்டு அப்படியே அந்த ஹெல்பவுண்டர்ஸ் கிட்ட மாட்டி இறந்து போகிற மாரி காமிக்க அதை கண்குள்ளரவே பார்த்துட்டாரு. அதுக்கு நடுவில் அந்த இடத்துலலாம் லாயர் மின்னோடைய குரூப் இருப்பாங்க. லாயர் மின் இறந்த மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு லாயர் மின் உயிரோடு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ எடுத்த ப்ரொஃபஸர் மே இதே இடத்துல தான் இருப்பார். இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு காரில் எழுந்திருக்காரு. என்னை மயக்கமாக்கிட்டாங்க. சரின்னு ஒய்ஃபை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போவார். ஒய்ஃப் போன உடனே அந்த வீடியோ தான் எடுத்து காமிப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வேறு ரொம்ப பயமாக இருக்காங்க. அந்த வீடியோனால் இவங்க குழந்தைக்கு தேதி குறிக்கப்பட்டுச்சுல, அதில் இவங்க ஒரு சைடு வருத்தமாக இருக்கும்போது அதே சமயத்தில் இந்த இடத்துல என்னமோ ஒன்று சஸ்பிஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நியூ ட்ரூத்தில் இருந்த ஆட்கள்லாம் செக் பண்ணியிருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் பைப்புலையும் அதே இடத்துல தான் இருப்பான். அவன் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் ரிப்போர்ட் தந்திருக்காங்க. அந்த ஆள்கிட்ட போய் இவங்க கேட்கும்போது ஒரு லாண்ட்ரி ஷாப் இந்தமாரி இவருக்கு தேதி குறிக்கப்பட்டிருக்கு, அதுலேருந்து இவரை சேவ் பண்ணுற மாரியும் இவரை பாதுகாக்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்களா. அதை பற்றி இந்த பக்கம் நியூ ட்ரூத் கிட்டே இவர் சொல்கிறாரு. அந்த லாண்ட்ரி ஷாப் கிட்ட தான் இந்தமாரி வேலை செஞ்சுன்னு இருக்காங்க நம்ம லாயர் மீன். அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆட்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் மிஸ்டர் கிம்மும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் லாயர் மீன் இறக்கலன்னு மிஸ்டர் கிம்முக்கு தெரிய வருது. அதெல்லாம் இந்த பக்கம் மிஸ்டர் கிம் எப்படின்னாச்சு லாயர் மின்ன பிடிக்கலான்னு இருக்காரு. அதுக்கு எதனாச்சு பிளான் பண்ணு இந்த பக்கம் இவர் பேசின்னு இருக்காரு. அந்த லாண்ட்ரி ஷாப்போடைய கார்டு வேறு கிடச்சிருக்கோம். அந்த கார்டை தான் இவர் செக் பண்ணி பார்த்துன்னு இருக்கேன். இந்த பக்கம் பேவுக்கு அந்த தேதி குறிக்கப்பட்டது தெரிஞ்சிருக்குல்ல. அதில் இவர் அந்த ப்ரொஃபஸரை பார்க்க போகிறாரு. ஆக்சுவலி ப்ரொஃபஸரை இவங்க தானே இன்டர்வியூ எடுத்துருந்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை செக் பண்ணின்னு எங்கே ப்ரொஃபஸர் இருப்பார்னு தெரிஞ்சுன்னு அந்த இடத்துக்கு போகிறாரு. கடைசி அந்த பக்கம் அந்த ப்ரொஃபஸர் இருக்கிற இடத்தையுமே கண்டுபிடிச்சிடாரு. ப்ரொஃபஸர் லாயர் மின் கீழே தான் வேலை செய்வார். அதால் பேவும் இந்தமாரி ப்ரொஃபஸரை பார்க்க வந்திருப்பார். அந்த இடத்துல தான் ப்ரொஃபஸரும் வேலை செஞ்சுருக்காரு. அந்த இடத்துல உட்காந்து பேசலான்னு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை ப்ரொஃபஸர் கிட்டே கேட்கும்போது ப்ரொஃபஸர் அது எதுவும் சொல்கிற மாரியே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் வெளியே சொல்கிறாருன்னு. அதில் ஸ்ட்ரைட்டாக லாயர் மின் முன்னாடி பேவை கூட்டின்னு போகிறாங்க. அந்த இடத்துல தான் இந்தமாரி லாயர் மின் முன்னாடி அந்த உண்மைகளை சொல்கிறாரு. இவருடைய குழந்தைக்கு நடந்தது லாயர் மீன்மே அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அதுவும் இந்தமாரி இறக்க போகிறவங்க சில ஆட்கள் இருக்காங்களே, அவங்கள இவங்க காப்பாற்றுற மாரி இந்தமாரி நியூ ட்ரூத் மற்றவங்களை தொல்லை பண்ணுதுன்ற மாரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி உங்களுக்கு பேவோடைய குழந்தை தேவையா, இப்போதைக்கு பார்க்குக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்களே, எல்லாத்தையும் ஷூட்டிங் லைவாக போட்டிருப்பாங்களே, அதேமாரி இப்போதைக்கு இந்த குழந்தைக்கு பண்ண போகிறாங்களா, இதை இவங்க ஆன்லைனில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. இது மூலயமா தப்பு செய்யாதவங்களையும் தப்பு செஞ்சவங்களையும் ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த ஹெல்பவுண்டர்ஸ் எல்லாரையும் கொள்றாங்கன்ற விஷயத்த நிரூபிக்கலான்ற மாரி லாயர் மீன் சொல்லின்னு இருக்கேன். இதுக்கு ஹீரோ ஒத்துக்க கிடையாது. இப்போதைக்கு இவங்க பார்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது பார்க்க லைவ் எடுத்த மாரி தான். ஆனால் இது எதுக்குமே ஒத்துக்கிற மாரியே தெரியல. அந்த இடத்துல லாயர் மின்னும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இது மட்டும் நியூ ட்ரூத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும்னு கிட்ட சொல்கிறாரு. உன்னோடைய ஒய்ஃபோடைய மைண்டையும் யோசிச்சு பாருன்னும் போது கடைசியாக ப்ரொஃபஸரும் தனியாக பேசும்போது ப்ரொஃபஸர் இவருக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு. அதாவது இவருடைய பொண்ணும் தனியாக போயிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இவருடைய பொண்ணை ஹெல்பவுண்டர்ஸ் கொண்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இவருக்கு ஒரு விஷயம் தான் தோணியிருக்கும். அதாவது இவர் பொண்ணு யாருக்குமே தெரியாமல் இந்தமாரி ஹெல்பவுண்டர்ஸ் கையில் இறந்தது தான் இவருக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இவரையும் நிம்மதியாக விட்டுருக்க மாட்டாங்க. அதில் இருந்து தான் லாயர் மீன் கூட இவர் ஜாயிண்ட் அடித்த விஷயத்த சொல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் மிஸ்டர் கிம்மோடைய ஆட்கள் இருக்காங்களே, லாயர் மின் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அவன் மண்டியிலேயே 4 சத்தி அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் இருக்கக்கூடிய இடத்தையுமே இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது நியூ ட்ரூத்தும் ஹேர் ஹெட்டும் ஒன்றா வேலை செய்கிறதுனால இவங்க ஸ்டமையை எல்லாரையும் அடித்து வெளுத்து வாங்குறாங்க. அதாவது இப்போதைக்கு லாயர் மின் இருக்கக்கூடிய இடத்த தேடணும்னு சொல்லிட்டு இந்தமாரி லாயர் மின் கூட வேலை செஞ்ச ஒரு ஆளையும் அதுக்கடுத்து அந்த ப்ரொஃபஸரை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு சைட் நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொஃபஸரை உயிரோடு எரிச்சிடுறாங்க. அவர் கூட இருந்த ஆளையும் தான். இந்த மாதிரியான சம்பவங்களாம் ஒரு பக்கம் நடக்க அதுக்கப்புறம் நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு குழந்தையோட இந்த மாதிரி பேசின்னு இருக்காரு. அவருக்குமே அந்த வருத்தம் இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் திடீர்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இவங்க குழந்தை எதனாச்சும் பாவம் பண்ணிடுச்சா, பாவம் பண்ண குழந்தைய நம்ம தேடி பெற்றுருக்கோமான்ற மாரி இவங்க பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சமாதானப்படுத்தின்னு இருக்காரு. அடுத்த நாள் இவருடைய ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த இடத்துல நியூஸ் தெரியுது. அதாவது ப்ரொஃபஸர் எரிச்சு ஒரு இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. நியூ ட்ரூத்துக்கு எதிராக வேலை செஞ்சதுனால அந்த விஷயங்கள்லாம் இவருக்கு தெரிய வருது. கடைசியாக இவருடைய ஒய்ஃப்க்கு எவ்வளோ கால் பண்ணி பார்க்குறாரு. ஒய்ஃப் காலை எடுக்கல. லாயர் மின்கிட்டேயும் ஒரு பேசி இருந்திருப்பார். லாயர் மின்
இந்தமாரி இவங்க ஒய்ஃப் எப்படி இருந்தாலும் நியூ ட்ரூத் கூட போகக்கூடாது, நியூ ட்ரூத் கூட போனால் இந்தமாரி இவங்களுடைய குழந்தைக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி தான் இவங்க ஒய்ஃப் நியூ ட்ரூத் கேட்டு தான் போயிருக்காங்க, ஹெல்ப் கேட்டு. அந்த விஷயங்கள்லாம் அவங்க தெரியுது. அந்த இடத்துல போய் இவங்க அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் என் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, கடவுள் அப்படி என்ன பண்ணாருன்னு கேட்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டுமே கடவுள் தப்பு பண்ணிட்டாரு, கண்டிப்பாக இதை கடவுளே தீப்பாருன்ற மாரி இவங்களும் ஒரு பக்கம் உருட்டின்னு இருக்க. அதுக்கு அடுத்ததா இந்தமாரி இதை மிஸ்டர் கிம் கிட்ட காமிக்கும்போது மிஸ்டர் கிம் ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய வாங்க சொல்கிறாங்க. இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம குற்றம் மொத்தமே அடங்கிடும், நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லாமே போயிடும்ன்ற மாரி இவர் பேசின்னு இருக்கேன். அந்த குழந்தைய வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல செமையாக இந்த ஒய்ஃப் கத்தின்னு இருக்கேன். இந்த இடத்துல எல்லாருமே ப்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட அசிஸ்டன்ட் பேசலான்னு வரும்போது லாயர் மின்னோடைய ஆள் குறுக்க வரது மட்டும் இல்லாமல் இன்னும் 5 நிமிஷத்தில் நான் இறக்க போகிறேன், ஏஞ்சல் எனக்குமே டிகிரியை குடிச்சிடுச்சு, அதால் நான் கூடிய சீக்கிரம் சாக போகிறேன்னு சொல்ல எல்லாருமே அவரை இன்டர்வியூ எடுக்க போயிடுறாங்க. எல்லாருமே கலைஞ்ச கேப்பில் லாயர் மின்னும் பேவும் உள்ளார போயிடுறாங்க. எல்லாருமே போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. வரக்கூடிய எல்லா ஆளையுமே லாயர் மீன் வெளுத்து வாங்குறாங்க. கடைசியாக அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு இவங்க ஒரு ஆள் கிட்ட வராங்க. இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சாங்க, ஹேரோயிடு கீழே வேலை செய்கிறேன் அந்த ஜோக்கர் பைபிளில் தான். அவனுக்குமே இந்தமாரி தேதி குறிக்கப்பட்டுச்சான். அதாவது இப்போதைக்கு பேவுடைய குழந்தை இறக்க போகுதுல்ல, அது இறந்ததுக்கு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இவனுமே சாக போகிறான். அதெல்லாம் சொல்லியிருக்கேன். லாயர் மின்மே இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்திருப்பாங்க. இவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கானா, அது மூலியமாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறான். இவனுமே எந்த வித தப்புமே பண்ணது கிடையாதான். ஆனால் இவனுக்குமே ஏஞ்சல் தேதி குறிச்சதாக சொல்லப்படுது. நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்குற அந்த ஏரோயிடைய ஜோக்கர் பையிலே இவன் தான். கடைசியாக லாயர் மீனுமே இவன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான்னு சொன்னால அதில் ஒரு இன்டர்வியூ தரலான்னு இருக்காங்க. அதுக்காக எல்லாத்தையுமே இவங்க ஏற்பாடு பண்ண அதில் இப்போதைக்கு இந்த குழந்தைக்கு தேதி குறிக்கப்பட்டுச்சுல அந்த மொத்த விஷயத்தையுமே காமிச்சு கூடிய சீக்கிரம் இந்த குழந்தை சாக போகிற விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை உண்மையாலுமே நாங்கள் வெளியே கொண்டாடுவோன்ற மாரி அதெல்லாம் பற்றி இவங்க பேசி வீடியோ போட்டுன்னு இருக்கேன். இந்த பக்கம் அந்த ஜோக்கருமே வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நியூ ட்ரூத்துக்கு கால் பண்ணுறாரு. நியூ ட்ரூத் கிட்ட அந்த ஆட்கள் தான் என்கிட்ட தான் வந்திருக்காங்க, நான் எந்த தப்புமே பண்ணது கிடையாது, அப்போ எதுக்கு ஏஞ்சல் எனக்கு தேதியை குறிச்சதுன்னும் போது அந்த இடத்துல மிஸ்டர் கிம்மே கடவுள் இந்த மாரி ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த குழந்தைய குறித்து தப்பு பண்ணிட்டாரு, அதை மூலியமாக சரி கட்ட ட்ரை பண்ணுறாருன்ற மாரி சொல்ல கடைசியாக நீ அந்த அட்ரஸ் அமுச்சு வையின்னு இவங்க வாழைப்பழ மாட்டை அவங்ககிட்ட பேசின்னு இருக்காங்க. கடவுள் பண்ண தப்பை மூலியமாக தான் அவர் சரி பண்ண போகிறாருன்ற மாரி இவனுங்க அப்போ கூட அந்த ஜோக்கர்கிட்ட உளறின்னு தான் இருக்காங்க. அவனுமே சரின்ற மாதிரி தான் ஒத்துக்கிறான். இதை எங்ககிட்ட சொன்னால் நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம் போது நீங்கள் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, கடவுள் வழியை நானே பார்த்துக்கிறேன்னு அந்த ஃபோனை தூக்கி அடிச்சிட்டு போக இவங்க இப்போதைக்கு இவன் ஃபோனை ட்ராக் பண்ணலான்னு இருக்காங்க. கடைசி இந்த ஜோக்கரும் இந்தமாரி லாயர் மின் கூட வந்த சில ஆட்களை கொண்டுட்டு லாயர் மின் கூட சண்டை போடலான்னு நினச்சா அவங்க 2 பேருக்குள்ளாரையும் பயங்கரமாக சண்டை போயின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் பேவோடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெளியே வந்துடுவாங்க. வெளியே ஒரு சின்ன இடம் இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட என் குழந்தை கூடிய சீக்கிரம் சாக போகுது, யாருனாச்சும் என் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாரி கத்தேன். கடைசியாக அந்த இடத்துக்கு ஹெல்பவுண்டர்ஸ் வந்துட்டாங்க. ஹெல்பவுண்டர்ஸ் வந்து அந்த குழந்தைய ஹண்ட் பண்ணலான்னு பார்க்க இவங்களுமே பயங்கரமாக தெரிச்சின்னு வர்றாங்க. ஆனால் இந்த பக்கம் பேவ் உள்ளார வர்றது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அவருடைய ஒய்ஃபையும் அவருடைய குழந்தையும் ஒரு ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த ஹெல்பவுண்டர்ஸால் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சரின்னு இவங்க 2 பேரும் டைட்டாக அந்த குழந்தைய நடுவில் வச்சுன்னு ஹக் பண்ணின்னு இருக்கேன். கடைசியாக ஹெல்பவுண்டர்ஸ் ஈவியாக இருக்கவே இல்லாமல் 2 பேருடைய சோலியுமே எடுத்துன்னு போயிடுது. ஆனால் இதுக்கு நடுவில் லாயர் மின் ரொம்ப அழுதுன்னு இருக்கேன். லாயர் மின்னுக்கு திடீர்னு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அதை அந்த ஜோக்கர் நோட்டீஸ் பண்ணுறான். அந்த ஜோக்கர் அந்த குழந்தைய கொல்ல வர அதுக்கு நடுவில் எப்படியும் அந்த ஹெல்பவுண்டர்ஸ் அந்த ஜோக்கரை கொண்டுட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த 5 மினிட்ஸில் அந்த ஜோக்கருடைய சோலியை எடுத்துன்னு போக இதுக்கு நடுவில் அந்த குழந்தைய வாங்க அந்த அசிஸ்டண்ட்டோடைய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த இடத்துல மக்கள் இப்போதைக்கு புரட்சி பண்ண ஆரம்பிக்க மக்களில் ஒரு வயசானவரை போட்டு இந்த அசிஸ்டண்ட் அடிக்கும்போது அந்த இடத்துல போலீஸ் இவனை கைது பண்ணிடுறாங்க. இந்தமாதிரி நீங்கள் அடித்ததுக்குன்ற மாரி அந்த இடத்துல இவனை கைது பண்ணு போக இவனுமே பயங்கரமாக கத்துறான். இந்த நடுவில் லாயர் மீன் அந்த குழந்தைய கூட்டுன்னு ஒரு டாக்ஸியில் போக அந்த டாக்ஸி டிரைவரும் போலீஸ் இல்லாத பக்கம் நான் உங்களை கூட்டின்னு போகிறேன், கண்டிப்பாக நீங்கள் என்னை நம்பலாம் மாதிரி சொல்லிவிட்டு அவர் லாயர் மின்னை கூட்டின்னு போக லாயர் மின்னும் சந்தோஷமாக இருக்குங்க. இந்த இடத்துல நமக்கு பார்க்கோடைய டெட் பாடி இருந்த இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு பார்க் ரீஇன்கார்பனேஷன் ஆகிற மாரி காமிக்கிறாங்க. இப்போதைக்கு பார்க் உயிரோடு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஹெல்பவுண்ட் சீசன் 2க்கு எக்ஸ்ப்ளனேஷன் போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டேன்.